ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கான நபிய பஅதஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிகு ரமலானுடைய நோன்புகளை நோற்றவர்களாகவும், அதன் பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிகாட்டலின்படி பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு அந்த பெருநாள் தொழுகையினுடைய மற்றும் ஒரு அங்கமாக இருக்கிற குத்துபா உரையிலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களிடையே இந்த நோன்பு குறித்தான நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான நோக்கமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு உங்களுக்கும் சரி, உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகத்திற்கும் சரி ஏன் கடமையாக்கப்பட்டது என்றால், நீங்கள் இறைவனை பயந்து நடக்கிற ஒரு பண்பை, ஒரு பக்குவத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இறை பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருமறை குர்ஆனில நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணத்தை தெளிவுபடுத்துகிறான். இது வெறுமனே நோன்பிற்கு மாத்திரம் இறைவன் சொல்லுவதல்ல. நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், வேறு சில வணக்க வழிபாடுகள் குறித்து இறைவன் பேசுகிற பொழுது, நாமெல்லாம் இன்னொரு பெருநாளாக இருக்கிற அறுத்து பலியிடுகிற அந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த தியாக திருநாளை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது, லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுக்கிற இரத்தமோ சதையோ இறைவனை சென்றடைவதில்லை, வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலே இருந்து நீங்கள் இறைவனை பயப்படுகிறீர்களா இல்லையா, அதுதான் இறைவனை சென்றடைகிறது, உங்களுடைய பயபக்தி தான் இறைவனை சென்றடைகிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான். அதே போல அதே ஹஜ் பெருநாளை தொட்டு இருக்கிற அந்த ஹஜ் செய்யக்கூடிய கிரிகைகள், ஹஜ் கடமை அந்த ஹஜ் பெருநாளில் இடம்பெற்றிருக்கிறது. அதை இறைவன் சொல்லும் பொழுது, தஸவ்வது, நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் தயார்படுத்துவதிலேயே மிகச் சிறந்தது எதுவென்றால் இறையச்சம்தான். இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளுக்குமே அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது இறைவனை பயப்படுகிற ஒரு பண்பு. இந்த இறைவனை பயப்படுகிற விஷயங்களில் இன்றைக்கு நாமும் சரி, நம்முடைய குடும்பத்தாரும் சரி, சமூக மக்களும் சரி, எந்த அளவிற்கு இறைவனை பயப்படுகிறோம், இறைவனுக்கு எந்த அளவிற்கு கட்டுப்படுகிறோம், இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியில எப்படியெல்லாம் நடக்கிறோம் என்பதை நாம் இந்த பெருநாள் தினத்தன்று நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கத்தை நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு கிடைக்கிற மறுமையினுடைய பலன்கள் வேறு, அவனுக்கு கிடைக்கிற இன்மையினுடைய பலன்கள் வேறு. அவ்வளவு பலன்களை இஸ்லாம் தெளிவாக கூறுகிறது. இன்றைக்கு நாம் அது குறித்து எந்த அளவிற்கு இருக்கிறோம், இறைவனுக்கு பயப்படுகிற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டிலே உணவு இருக்கும், குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும், பானம் இருக்கும். ஆனால் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் இறைவனுடைய கண்காணிப்பிற்கு கீழ் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கடந்த 29 நாட்கள் நாம் நோற்றிருக்கிற நோன்பில எந்த விதமான தவறுகளும் வந்ததில்லை, எந்த விதமான பாவமான காரியங்களும் வந்ததில்லை, ஹராமான செயல்களை நாம் செய்ததில்லை. ஏன் செய்யவில்லை? இந்த நோன்பு புனிதமானது, இந்த மாதம் புனிதமானது. இதிலே கிடைக்கிற வெகுமதி இறைவன் கணக்கின்றி சொல்கிறான். 1லிருந்து 70, 70லிருந்து 700 மடங்கு நன்மை அள்ளி தருகிறது. நன்மை செய்வதிலேயே கவனத்தில் இருந்தோம், அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தோம், அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு கீழே நாம் இருக்கிறோம் என்பதை இந்த 29 நாட்கள் நாம் உணர்ந்திருந்தோமே. இதே கண்காணிப்பிற்கு கீழ்தான் மீதம் இருக்கிற நாட்களும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சில நேரங்களிலே செய்கிற உபதேசங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், இதுதான் கடைசி உபதேசம் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உபதேசம் பண்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிற அளவிற்கு, உள்ளங்கள் நடுநடுங்கி போகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான அற்புதமான ஒரு உபதேசத்தை சஹாபாக்களுக்கு செய்கிறார்கள். சஹாபாக்களும் நினைத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கடைசி உபதேசம் இதுவாக இருக்குமோ என்று நினைக்கிற அளவிற்கு அந்த உபதேசம் இருந்தது. உபதேசத்துல என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வை பயந்துக்குங்க. இந்த அல்லாஹ்வை பயப்படுகிற இந்த இறை அச்சம் என்பது எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையானது.
நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இதுதான் அடிப்படையானது. அப்படி ஒரு மனிதர் இறைவனை பயந்து நடப்பார் என்றால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுவார் என்றால் அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது சில விஷயங்களை பட்டியலிடுறான். நீங்க திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 14, 15வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறானோ எல்லாத்தையும் சொல்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. இன்றைக்கு மனிதன் உலகத்தில் எதையெல்லாம் பெருசா நினைக்கிறான்? தங்கத்தை, வெள்ளியை, திரட்டப்பட்ட செல்வத்தை, பெண்களை, அழகான குதிரையை, கால்நடையை, விவசாய நிலங்களை எல்லாம் மனிதன் நேசிக்கிறான்ல. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ அவர்களிடத்திலே கேள், உன் அப்பியுக்கும் பி கைரும் மிந்தாலிக்கும், திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளி, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அல்லாஹ் எல்லாத்தையும் அதுல பதிவிடுறான். 14வது வசனம் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 14வது வசனத்துல மனிதன் விரும்பக்கூடிய எல்லாத்தையும் பட்டியலிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான், நபியே இவ அனைத்தையும் விட உங்களுக்கு நாம் ஒன்றை அறிவிக்கட்டுமா என்ற அந்த மக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அது என்னவென்றால் இத்தகுல்லா, அல்லாஹுவை பயப்பட வேண்டியது. அப்படி அல்லாஹுவை நாம் பயப்பட்டால் அவனிடத்திலே கிடைக்கிற சொர்க்கத்தை எடுத்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அதே 15வது வசனத்துல சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே இறைவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆக இறைவனை பயப்படுகிறது என்பதுதான் இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். நாம் மட்டும் பயப்பட்டா பத்தாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதிக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, நமக்கு மேல அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் தவறான விஷயங்களை செய்யக்கூடாது, தொழுகைக்குண்டான நேரங்களிலே தொழுக வேண்டும். ரமலான்ல எப்படி எல்லா குடும்பங்களிலும் ஜமாத்தோடு தொழுதோமோ, பள்ளியிலே தொழுவதை தாண்டி இஃப்தார் நேரங்களை வீட்டுல ஜமாத்தோடு தொழுதிருப்போம், சகர் முடிச்சதற்கு பின்னால் வீட்டுல ஜமாத்தோடு தொழுதிருப்போம், உட்கார்ந்து குர்ஆன் ஓதி இருப்போம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு போதிச்சிருப்போம், நாமும் செய்திருப்போம். இதை எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த ரமலானிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த ரமலானில் இறைவன் கொடுக்கிற இந்த இறை அச்சம் இருக்கு பாருங்க, இந்த இறை அச்சத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, பயப்படுங்க, எல்லா கட்டத்திலையும் பயப்படணும்னு சொல்றோம்ல. இப்படி அல்லாஹ்விற்கு ஒருவன் பயந்து நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கும், இம்மையில என்னவெல்லாம் கிடைப்பதாக இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், மறுமையில என்னவெல்லாம் கிடைப்பதாக இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான் என்றால் உங்களுடைய கவனத்திற்கு அதை நான் கொண்டு வருகிறேன். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்தால், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சி நடப்பவர்களோடு இறைவன் இருக்கிறான், அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்றான். அடுத்த வசனத்துல 2வது அத்தியாயத்தினுடைய 282வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது வத்தகுல்லா, இதெல்லாம் குழந்தைகளுக்கு போதிக்கிற மிக முக்கியமான வசனம். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டால் வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியராக வருகிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒவ்வொரு நமக்கும் அதே தான். ஏன் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகள் அந்த ஒரு செட்டப்ல இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகணும், நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு பாடம் நடத்துறாங்க, நம்மளை நல்வழிப்படுத்துறாங்க, நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க என்று குழந்தைகள் நினைக்கிறாங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தீர்கள் என்றால் வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருகிறான், ஆசிரியராக வருகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மற்றொரு இடத்துல சொல்றான். அதே மாதிரி 65வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது வமன் யத்தகில்லா, யார் அல்லாஹ்வை பயப்பாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு இறைவன் ஒரு போக்கிடத்தை வைத்திருக்கிறான். இப்படி நிறைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இறைவனை பயப்படுவதன் மூலமாக மறுமையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும், இம்மையிலும் நன்மை கிடைக்கும். இன்னொரு வசனத்தில் இறைவன் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறான் பாருங்க. இன்றைக்கு எல்லா மக்களும் சிரமப்படுறோம், வியாபாரத்துக்கு சிரமப்படுறோம், குடும்ப விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிரமப்படுறோம். அதுக்கு நபி அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 65வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்துல சொல்றான், வமன் யத்தகில்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சுவாரோ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக்குகிறான், அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். நம்ம எதை சிரமம் நினைப்போமோ, எதை கஷ்டம் நினைப்போமோ, நாம் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய காரியத்தை லேசாக்குகிறான்.
இது மாதிரி நிறைய வசனங்களை நம்மால் சொல்ல முடியும். இன்னல்லாக யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தக்வா உடையவர்களை, இறைவனை பயப்படுபவர்களை நேசிக்கிறான்கிறான். இன்னல் ஆக்கிபத்தலில் முத்தகீன், உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் துவாவில், நம்முடைய இந்த பெருநாளுடைய துவாவில் அவர்களுக்காகவும் சேர்த்து துவா செய்ய வேண்டும். இறுதி வெற்றி யாருக்குங்க? யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான். இன்னலில் முத்தகீன இந்த ரப்பிஹிம் ஜன்னாத், அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறைவனை பயப்படுபவர்களுக்கு வெற்றி உண்டு என்றெல்லாம் பல இடங்களிலே இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக இறுதியாக இந்த பெருநாளின் வாயிலாக ஒரே ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை தெரிந்தவர்கள் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும், தெரியாதவர்கள் அதை மனநிமிட்டுக் கொள்ள வேண்டும். என்ன துவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இந்த இறையச்சத்தை பொறுத்த அளவுக்கு சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், ஒ துகா, இறை அச்சத்தை கேட்கிறேன், ஒல் அஃபாஃப் வல் கினா, சுயமரியாதையோடு வாழ்வதையும் பத்தினித்தனத்தோடு இருப்பதையும் கேட்கிறேன். வேற வேற செய்திகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா இறையச்சத்தை கொடு, ஒ ஜக்கீஹா, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, அந்த கைரு மன் ஜக்காஹா, உன்னை விட அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் யாருமே இல்லை என்றெல்லாம் நபி அவர்கள் அதிகம் அதிகம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் இறைவன் சொல்கிற அடிப்படையில் இறையச்சத்திற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த இறையச்சத்தை நம்மில ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் மரணிக்கிற வரை அந்த இறையச்சம் உடையவர்களாக இருந்து இம்மையிலும் பலன் அடைந்து மறுமையிலும் பலன் அடையக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என துஆ செய்தவனாக இந்த பெருநாளுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளை பற்றி சொல்கிற பொழுது என்ன செய்வாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களும் யர்ஜூன பரக்கத்த தாலிகல் யௌம் வ துஹரத்தஹு, இந்த நாளினுடைய பரிசுத்தத்தையும் இந்த நாளினுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் அதிகம் வேண்டி இருக்கிறார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 971வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினோடு கபீருல்லாக அல்லாமா ஹதாக்கும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தியதோடு அதிகம் அதிகம் இந்த நாளினுடைய பரக்கத்தையும் பரிசுத்தத்தையும் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் பெருநாள் தொழுகைக்காக வந்தவர்கள் திரும்ப போகிற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம், வரும்பொழுது ஒரு பாதையின் வழியாகவும் திரும்ப வீட்டிற்கு செல்கிற பொழுது இன்னொரு பாதையின் வழியாகவும் செல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.